Hi students, நான் உங்க தமிழ் ஆசிரியர் பேசுறேன். இந்த வீடியோ பார்க்கறனால உங்களுக்கு மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு டெக்ஸ்ட் புக் தேவைப்படாது, நானே கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுக்குறேன். மூணாவது கிராமர் பார்ட் அதுவும் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம 10ஆம் வகுப்பு இது இயல் 3ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னா கவிதை பேழையிலிருந்து மலைப்படு கடாம் அப்படின்ட்டு செயல் பகுதி பார்க்க போறோம். இது வந்துட்டு மலைப்படு கடாம் நீங்க அதுக்கு முன்னாடியே வகுப்புகள்ல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள்ல இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை ரெண்டா பிரிச்சிருப்போம் இல்லையா? அதுல 10 பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த மலைப்படு கடாம். ஏன் மலைப்படு கடாம் பேர் வந்துச்சுன்னா இது ஒரு கற்பனை பெயர் தான். அதாவது ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு அதுனா பெரும் கௌஷிகனார், அதாவது இதோட ஆசிரியர். அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மலையை வந்துட்டு ஒரு பெரிய யானையாக உருவகப்படுத்தி அந்த மலைகளை எழும்பக்கூடிய சப்தங்களை வந்துட்டு யானையோட மதத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அதான் மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. இந்த மலைப்படு கடாமை இயற்றிய ஆசிரியர் பெரும் கௌஷிகனார். இதோட அடிகள் எத்தனை கேட்டீங்கன்னா 583. இது எந்த பிரிவை சேர்ந்ததுன்னா 11 மேற்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய 10 பாட்டு அதுல ஒரு செயல் பகுதி தான். இதுக்கு வேறு பேர் இருக்குன்னா கூத்தராற்றுப்படை அப்படின்னு பேரு. கூத்தர்கள்னா பாடுறவங்க, இசைக்கலைஞர்கள், பிறலியர், பாணர் அப்படிலாம் வருவாங்க. அவங்கள பத்திய செய்திகளை சொல்லக்கூடியதான் கூத்தராற்றுப்படை. பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு நன்னன். இந்த நன்னன் வந்துட்டு ஒரு குறுநில மன்னன். அவர் வந்துட்டு இந்த இசைக்கலைஞர்களுக்கு எப்படி பரிசு வழங்குறான், எப்படி விருந்து படைக்கிறான், திணைச்சோற்று விருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த இசைக்கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய விருந்துக்கு பேரு திணைச்சோற்று விருந்து. அதை பத்தி தான் இந்த செயல்கள்ல நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பாடல். பாங்க. மலைப்படு கடாம் கவிதை பேழை இயற்றிய ஆசிரியர் பெரும் கௌஷிகனார். பண்டைய தமிழர்கள் பண்பில் மட்டுமன்றி கலைகளிலும் சிறந்து விளங்கினர். அன்று கூத்தர், பாணர், விரலியர் போன்ற கலைஞர்கள் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறன்களை நிகழ்த்தி காட்டி மக்களை மகிழ்வித்தனர். அவர்களுக்கு மன்னர்களும் வள்ளல்களும் விருந்தோம்பி பரிசும் அளித்தனர். அவர்களுக்கு கொடுக்கப்படும் விருந்தின் பேர் தான் திணைச்சோற்று விருந்து. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழர்கள் வந்துட்டு பண்பாட்டுல மட்டும் கிடையாது, கலைகளிலும் சிறந்தவர்கள். இன்னைக்கு அந்த கலைகளை ஒன்றான இசைக்கலைஞர்களை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அப்படி அவங்க வந்துட்டு ஊர் ஊராக சென்று, இப்பெல்லாம் நிறைய மீடியா இருக்கு, நம்ம வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணாலே வந்துட்டு போனோ இல்ல டெலிவிஷனோ எது பண்ணாலும் உடனே வீட்டை தேடியே வந்துடுது. ஆனா அப்போதைக்கு இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊராக சென்று தம் கலைத்திறன்களை வெளிப்படுத்தி மக்கள்களை வந்துட்டு மகிழ்விப்பாங்க. அதுதான் பண்டைய காலத்துல இருந்துச்சு. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய வள்ளல்களும் சரி மன்னர்களும் அந்த இசைக்கலைஞர்களுக்கு விருந்து கொடுப்பாங்களாம். அந்த விருந்துக்கு பேரு திணைச்சோற்று விருந்து அப்படின்னு அர்த்தம். திணைச்சோற்று விருந்து எப்படி இருக்கும், எந்த மன்னன் கொடுத்திருக்கான், அதுதான் அந்த பாடல் நம்ம படிக்க போறோம். சரி, இப்ப உங்க பாடல் பகுதி இருக்கு இல்லையா, உங்க புக்ல அதை அப்படியே கொடுத்திருக்காங்க. ஒரு வாசிக்கிறேன் கவனிங்க. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அழ்கி கன்று எரி ஒல்கினர் கடும்பொடு மலைந்து சேய்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கடை நரலும் ஆறிப்படுகர் சிலம்பு அடைத்திறந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே நூங்கில் போல நில்லாது புக்கு கிழவிற்போல கேளாது கெழியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவு குறை பொழிந்த நெய்க்கண் வேலையோடு குருவூக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இதுதான் அந்த உங்க கொடுக்கக்கூடிய பாடல் வரிகள் இருக்கு. அதாவது மலைப்படு கடாம்ல 158 அதுல இருந்து 169 அடிகள், மொத்தம் 12 அடிகள் கொடுத்திருக்காங்க. சரி, இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 வரிகளா வந்துட்டு அதோட பாட உங்களுக்கு மீனிங்கோட சொல்றேன். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அழ்கி கன்று எரி ஒழ்கின கடும்பொடு மலைந்து. அதாவது அன்று அவன் இசைனா பகல் பொழுதுல வந்துட்டு அந்த ஊர்ல நீங்க தங்க வேண்டும் அப்படின்னா அந்த நன்னன் இருக்கான் இல்லையா, அந்த அரசன் அங்க. அது மட்டும் அல்லாம அல் சேர்ந்து எல்லாரும் அல்னா இரவு, இரவுலையும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்க வேண்டும். கன்று எரி அப்படின்னா நெருப்பு போன்ற எரியக்கூடிய, சிகந்த அப்படின்னு அர்த்தம், சிவந்த எரியக்கூடிய. ஒழியினா ஒளிரக்கூடிய மலர்கள், அத வந்துட்டு சூடிக்கொண்டு கடும்போடு மலைந்து சுற்றத்தோடு அமர்ந்து விருந்து உண்ணணும், சுற்றத்தோடு அமர்ந்து. அதுதான் இதோட பொருள்.
இப்ப ஒவ்வொருக்கும் ஒன்னு பிக்சர் காமிக்கிறேன். அண்டுன்னா பகல் பொழுது எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு பொழுதும் அவங்களும் எல்லாம் இரவு பொழுதையும் ஒன்றா சேர்ந்து தங்கணும். அதுக்கப்புறம் நெருப்பு போன்ற எரியக்கூடிய கனல் போன்ற இருக்கு இல்லையா, அந்த அப்படி இருக்கக்கூடிய ஒளிரும் பூக்கள் வந்துட்டு சூடிக்கொண்டு தன் சுற்றத்துடன் அமர்ந்து உண்ண வேண்டும். இதுதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன, அதுக்கு அடுத்த லைன், சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரலும் ஆறிப்படுக. சேர்ந்து செயல்னா சிவப்பு வண்ணமுடைய அப்படின்னு அசோக மரங்கள், மற்ற எந்த மரங்கள்னா சிவப்பு வண்ணமுடைய மலர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பாதையில இருக்குமா, அது என்ன செப்பம் போகினா வழி வந்து சரியான பாதையில சென்று, அந்த மரங்கள் இருக்கக்கூடிய சரியான பாதையை சென்று, அலங்குகளை அப்படின்னா கடைனா ஒரு மூங்கில் மரங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று சேரும் போது சத்தம் வரும். அப்படி அந்த சத்தம், அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் அந்த சத்தம் எழுப்பி கொண்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய வழியாக அந்த மரங்கள் இருக்கக்கூடிய வழி பாதையில் சென்று ஆறிப்படுகன்னா ஒரு அழகான சிறந்த பள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். அங்கதான் வந்துட்டு அவனுடைய நாடு இருக்கு, நன்னனுடைய ஊர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப சிவந்த மலர்களை அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த சிவந்த மலர்களை உடைய அசோக மரங்கள், நிறைய அசோக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கணும், சரியான பாதையில் களை மூங்கில்கள் சத்தமிடக்கூடிய இந்த பாதை வழியாக செல்ல வேண்டும். அப்ப எப்படி இருக்கும் உங்க ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்குல இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு பெரிய அழகிய பள்ளம் நிறைந்த ஒரு இடத்துலதான் அந்த ஊர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிலம்பு அடை திறந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோண்டாள். அதாவது சிலம்பு அடைந்து அப்படின்னா அந்த ஊர் பற்றி சொல்றாங்க. மலையை சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர், மலைச்சரிவு இல்ல, அந்த மலைச்சரிவு இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர், இந்த ஊர் தான் பாக்கம். அங்க போய் எய்தி அப்படின்னா போகணும், போயிட்டு நோனா செருவின் வலம்படு நோண்டாள், வெற்றியை வந்துட்டு வெற்றியையே பார்க்கக்கூடிய ஒரு வளமையான ஒரு நாடு. அந்த நாட்டில் செருவின் அதாவது முயற்சியையும் எடுப்பாங்க, வெற்றி பெறுவதற்கான முயற்சியும் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதாவது நன்னனுடைய நாடு, அதான் சொல்ல வராங்க. அப்படிப்பட்ட நாட்டின் நோன்தாள், அப்படி தாள்னா முயற்சி நடக்கும். ஓகேவா? வெற்றிக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய அந்த நாடு வந்து அங்க இருக்கு, அந்த நாட்டுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்துட்டு பாருங்க, எப்படின்னா வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்பாங்களாம், எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காம போர் புரியக்கூடியவர்கள் அந்த நாட்டை சேர்ந்த அந்த மன்னன். யாரு அப்படின்னா மாணர் விரல்வேல் வரியம் எனினே நுங்கில் போல நில்லாது புக்கு. அதாவது மானமும் வெற்றியும் உடைய நன்னன் அப்படின்ற கூடிய மன்னன் அந்த நாடுதான். விரல்வேல் அப்படின்னா உங்க நான் சொன்னேன் இல்லையா, விரலியர்கள், இந்த இசைக்கலைஞர்கள் சொன்ன கூத்தர்கள், அவங்கள வந்துட்டு அவர் வந்துட்டு விருந்தோம்பல் கொடுப்பாராம். எப்படின்னா அவங்க வந்துட்டு போற்றி வரவேற்பாராம். எப்படி அப்படின்னா நுங்கில் போல, உங்களுடைய இல்லம் போல, நீங்க தயங்காம போலாம், உங்களுடைய இல்லம் போல நில்லாது பூக்கு, தயங்காமல் நீங்க போய் அந்த ஊருக்குள்ள போகலாம். ஏன்னா அது நன்னனுடைய ஊர், மானமும் வெற்றியும் சிறந்த நன்னன் இருக்கான் இல்லையா, அவன் இசைக்கலைஞர்களை போற்றக்கூடியவன். அதனால உங்கள் இல்லம் போல நீங்க அவனுடைய வீட்டுக்கு செல்லலாம், அதான் சொல்ல வராங்க. அடுத்து வந்துட்டு கிழவி போல கேளாது கிழி சேப்புலம்பு அகல. அதாவது எப்படின்னா உறவினர்கள் போல, கிழவி இருக்கும்னா உறவுக்காரங்களை போல, எப்படி வந்துட்டு வாங்க நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம வந்தவொடனே எல்லாரும் தெரியும், நம்ம சொந்தக்காரங்களை எப்படி நம்ம வந்தவொடனே ரொம்ப நாள் பார்த்தா எப்படி பேசுவோம், அதே மாதிரி உங்களையும் வரவேற்பாங்க. கேளாது கிழி அப்படின்னு சொல்லி கேட்காம, எந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு வந்திருப்பீங்க, அங்கேருந்து ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் பண்ணிட்டு வராங்க, அவங்களுடைய சோடி தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இனிமையாக பேசுவாங்களாம். சேட்புலம்பாகல, சோர்வு நீங்க இனிமையாக, உங்கள் சோகம் போற அளவுக்கு வந்துட்டு உங்களோட வரவேற்று பேசுவாங்க. அவங்க தங்கள் இல்லம் போல, நீங்க என்ன பண்ணணும், அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போகலாம், போனா இப்படி இனிமையா பேசுவாங்க அப்படின்றாங்க. வாங்க வரவேற்று பேசுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
முக்கியமானது எப்படின்னா மகிழ்வித்து உங்க கஷ்டம்லாம் போனா எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி உங்களை மகிழ்வித்து சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க மகிழ்ச்சி படுற அளவுக்கு உங்க சோர்வு போற அளவுக்கு உங்களை மகிழ்வித்து பாடுவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த படத்துல ஒவ்வொரு பிக்சரும் கொடுத்திருக்கேன். இந்த 2 வரிக்கான பிக்சர்கள் இவ்வளவு வந்திருக்கு. எப்படின்னா தம் இல்லம் போல நீங்க அங்க போகணும், உங்களை வந்துட்டு சொந்தக்காரங்க மாதிரி உங்களை வரவேற்பாங்க, உங்களுக்கு அந்த சோர்வு தெரியாத அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்க டயர்டா இருப்பீங்க, ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க, அந்த களைப்பு தெரியாத அளவுக்கு உங்களை இன்முகத்தோடு வரவேற்று இனிய சொற்களை பேசி உங்களை மகிழ்விப்பார்கள். அதுதான் இந்த அடுத்த வரியோடது. அதுக்கப்புறம் பாருங்க, பருவு குறை பொழிந்த நீக்கண் வேலையோடு குருவு கண் இறை பொம்மல் வீழ்வர். அத பருவு குறை அப்படின்னா அதாவது பெரிய பெரிய கறி துண்டுகள், கறி மாமிச துண்டுகள் இருக்கு, அப்படிப்பட்ட பெரிய துண்டுகளை உடைய கறிகள் இருக்கும், அதை உங்களுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் நெய்யோடு, அது எப்படிப்பட்டது, நெய்யால் பொரிக்கப்பட்ட அந்த பொரியலா இருக்கும் இந்த கறிச்சோறு. அப்புறம் குருவுக்கண் அப்படின்னா இரடி பொம்மல். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் திணைச்சோறு அப்படின்னு அர்த்தம். முக்கியமான சாப்பாடு பெருவீர், அதாவது இந்த கறிச்சோறுடன் நெய்யில் பொரித்த கறித்துண்டுகளுடன், பெரிய பெரிய கறித்துண்டுகளுடன், குருவுக்கண்ணா வகை வகை, அதாவது வண்ண வகையான அப்படின்னு சொல்லலாம், சாப்பாடு வைப்பாங்க, நிறைய வகையான சாப்பாடு வைப்பாங்க. அதுக்கு திணைச்சோறு அப்படின்னு அர்த்தம். குருவுக்குன்னா திணைச்சோறு கொடுப்பாங்க. நீங்க அங்க போய் பொம்மல் பெருவீர் இதை நீங்க சாப்பாடு பெறலாம். இப்படிப்பட்ட திணைச்சோறு இதை நீங்க பெறலாம். இசைக்கலைஞர்களான நீங்க இந்த சாப்பாடை பெறலாம் அப்படிங்கிற அந்த பாடல். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பாடலுக்கான திணைச்சோறுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கானது சேர்ந்து எப்படி சாப்பிடணும், எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பாடு அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு விருந்து பரிமாறப்படும் இந்த திணைச்சோறு அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு பிக்சர் தான் கொடுத்துருக்கேன். இது வேற ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு எளிமையான படம் தான். பருவு குறைனா பெரிய கறித்துண்டுகளை உடைய நெய்யில் பொரித்த கறித்துண்டுகள், அதனுடன் குருவுக்கண் அப்படின்னா அந்த திணைச்சோறு, அதையும் கொடுப்பாங்க. நிறைய வகையான திணைச்சோறு கொடுப்பாங்க. அது எல்லாரும் இணைந்து எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து சாப்பிடும்படியாக விருந்து அளிக்கப்படும். இதுதான் அந்த நன்னனுடைய ஊர். யார் நன்னனுடைய ஊர். இப்படிதான் உங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க. அதனால நீங்க அங்க போங்க, என்னோட பரிசு, என்னுடைய வறுமை தீர்றளவுக்கு அவன் எவ்வளவு பரிசு கொடுப்பான், அந்த மாதிரி இந்த திணைச்சோறும் கொடுப்பான், நீங்களும் அங்க போய் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கலைஞர் இன்னொரு இசைக்கலைஞனுக்கு சொல்றதுதான் இந்த செய்தி. ஓகேவா? இப்போ ஓவரால் நம்ம இது பார்த்துட்டோம். இன்னொரு என்ன ஒரு கிளான்ஸ் பார்த்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் நான் பாடி காமிச்சேன் இல்லையா, அது திருப்பியும் ஒரு தடவை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடை நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இதுதான் நம்ம நுழையும் முன் பார்த்துட்டோம். மலைப்படுக்கடாம் கூத்தர்களை ஆட்சிப்படுத்துது. ஒரு கூத்தர்கள் எப்படி விருந்து கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறான், யார் அப்படின்னு நன்னன். அன்று அவனசையி அல் சேர்ந்து அழ்கி கன்று எரி ஒல்கினர் கடும்பொடு மலைந்து செய்த செயலை செப்பம் போகி அலங்குகளை நரலும் ஆறிப்படுக சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி நோனாச் செருவின் வலம்படு நோந்தால் மான விரல்வே வரியம் எனினே நுங்கில் போல நில்லாது புக்கு கிழவிற்போல கேளாது கிழி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவு குறை பொழிந்த நெய்க்கண் வேலையோடு குருவூக்கண் உயிரடி பொம்மல் பெருகுவி. இதுதான் மலைப்படுக்கடாம்ல கொடுக்கக்கூடிய 12 வரிகள் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு இசைக்கலைஞன் மற்றொரு இசைக்கலைஞனுக்கு சொல்றான். என்ன சொல்றாங்கன்னா, நான் நன்னன் அப்படின்ற அரசன் கிட்ட போய் பரிசு பெற்றிருக்கேன், அது இல்லாம திணைச்சோறு விருந்து சாப்பிட்டு வந்திருக்கேன், எப்படிப்பட்ட இருக்கும், எங்க ஊர் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்கான். அதோட பொழிப்புரை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தெளிவுரை. இப்படி எப்படின்னா, ஒரு அசோக மரங்கள் அங்க நீங்க போகணும்னா பகல் பொழுதும் தங்கணும், இரவு பொழுதும் நீங்க தங்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. பகல் பொழுதும் தங்கிக்கோங்க, இரவு பகலும் தங்கி
சிகப்பு வண்ணமுடைய மலர்களை சூடிக்கொண்டு ஒளிரக்கூடிய மலர்களை தலையில் சூடிக்கொண்டு எல்லோரும் ஒன்றாக உங்க சுற்றத்துடன் சேர்ந்து உண்ணணும். அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அது எப்படி இந்த ஊருக்கு போனா சிகப்பு வண்ணமுடைய அசோக மரங்கள் நிறைந்த பாதை, சரியான பாதை வழியாக செல்லணும். அது மட்டுமல்லாம அந்த வழியில் எப்படி இருக்குமா, மூங்கில் காடுகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போது சப்தம் வரும். அப்படிப்பட்ட அந்த வழியாக சென்று ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு அழகான ஒரு வந்துட்டு பள்ளத்தாக்குன்னு சொல்லணும். அது கீழ் ஒரு மலைப்பகுதி அடிவாரத்துல தான் அவனுடைய நன்னன் அப்படின்ற அரசனுடைய சிற்றூர் இருக்கு அப்படின்றாங்க. அந்த சிலம்பு அடைத்திருந்த பாக்கம், அப்படி மலைச்சரிவில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் பாக்கம். அங்க நோனாச்சரிவின் வலம்பு நோன்தான் அப்படின்னு முக்கியமா வந்துட்டு போர் புரியுறாங்கல்ல, வெற்றியை நோக்கியே அவங்க போர்கள்லாம் இருக்கும். அப்படி இல்லைனாலும் அதற்கான முயற்சிகளையும் எடுக்கக்கூடியவர்களாம் அந்த நன்னன் அப்படின்ற மன்னன். அப்படிப்பட்ட மன்னனோட நாட்டுக்கு தான் நீங்க செல்ல போறீங்க. அவன் மானத்திலையும் வீரத்திலையும் சிறந்தவன் நன்னன் அப்படின்ற மன்னன். அது மட்டுமல்லாமல் விரல்வேல் அப்படின்னா அந்த மாதிரி இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு விருந்தளிக்க கூடியவன். அதனால நீங்க எப்படி போலாம், உங்கள் இல்லம் போல் உங்கள் இல்லம் போல நீங்க தயங்காம அவனுடைய ஊருக்கு போகலாம் அப்படின்றாங்க. அவங்க எப்படி வரவேற்பாங்களாம், கிழவிற் போல கேளாது கெழுகி அப்படின்னா தன்னோட சுற்றத்தார்கள் சொந்தக்காரங்களும் வந்துட்டா எவ்வளவு அன்போடு பரிவோடு அவங்க கூப்பிடுவாங்களோ, அரவணைப்பாங்களோ, அதே மாதிரி உங்களையும் வந்துட்டு அரவணைச்சு போற்றுவார்கள் அப்படிதான் சொல்ல வராங்க. இரண்டாவது சேப்புலம்பு அகல சேப்போம். அதாவது வாங்க நீங்க தயங்காம அவங்க வீட்டுக்குள்ள அந்த ஊருக்குள்ள போகலாம், அவங்களையும் அன்போடு வரவேற்று விருந்து கொடுப்பாங்க. இதான் முக்கியமான அந்த 2 லைன். அப்புறம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நீங்க வந்தீங்க இல்லையா, அந்த எவ்வளவு தூரத்துல இருந்து பயணம் பண்ணிருப்பீங்க, அந்த சோர்வு நீங்க உங்களை மகிழும்படியாக உங்களை சந்தோஷப்பட அளவுக்கு பேசுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி விருந்து இருக்கும் அப்படின்னா, பருவு குறை பொழிந்த நெய்க்கண் வேலையோடு குருவு கண் இரடி பொம்மல் அப்படின்னா பெருவீர் அப்படின்னா பெரிய பெரிய கரித்தொண்டுகளை உடைய நெய்யில் பொறிக்கப்பட்ட அந்த பொறிகளையும் அதுக்கப்புறம் இந்த திணைச்சோற்றையும் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து உண்ணும் அளவுக்கு உங்களுக்கு விருந்து கொடுப்பார்கள், நீங்க போய் இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்கலைஞர் இன்னொரு இசைக்கலைஞருக்கு சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொழிப்புரை. படிச்சலாம். நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெற போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல். அதாவது ஒரு கூத்தன் சொல்லலையா, ஒரு இசைக்கலைஞர் மற்றொரு இசைக்கலைஞனை நீ போய் இந்த ஊருக்கு போய் பரிசு பெறணும், ஆனா அங்க ஊர்ல தங்கிதான் உணவு சாப்பிட்டு அங்க வரணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. பகலில் இளைப்பாறை செல்லுங்கள், அங்கங்க போய் டயர்டா இருக்கும், உட்காந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. இரவில் சேர்ந்து தங்குங்கள், எல்லாம் இரவு நேரத்துல ஒன்றா போய் தங்கிக்கோங்க. எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்தை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள். அப்படி சிகப்பு வண்ண ஒளிரக்கூடிய பூங்கொத்துகளை வச்சுக்கோங்க, தலையில் சூடிக்கோங்க. சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில், சரியான பாதையில செல்லுங்க. அந்த வழி எப்படி இருக்கும், சிவந்த பூக்களா நிறைந்த அசோக மரம் இருக்கும், அந்த வழியில செல்லுங்க. அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள். அப்புறம் ஒரு கடினப்பாறை, அது எப்படி இருக்குன்னா மூங்கில்கள் நிறைந்த ஒரு வழி, அப்படி போய் அந்த சிற்றூரை, மலைச்சரிவில் இருக்கக்கூடிய சிற்றூரை அடையுங்கள். அங்குள்ளவர்களிடம் பகைவரை போல் பெயராமல் போர் செய்யும் வலிமையுடைய மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். அங்க போயிட்டு எப்படி சொல்லணும், பகைமை பாராட்டாம இருப்பாங்க, அவங்க வலிமையும் மானமும் நிறைந்தவர்கள், வெற்றி பெறுவதையே நோக்கமாக உடைய நன்னன் அப்படி இருக்கா இல்லையா, அந்த கூத்தர்கள் என்று நன்னனின் கூத்தர்கள் இசைக்கலைஞர்கள் போய் நீங்க சொல்லுங்க, நன்னனோட இசைக்கலைஞன் சொல்லுங்க. அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்கும் சொல்லலாம். நீங்க என்ன பண்ணலாம், உங்க வீட்டுக்கு எப்படி போறீங்களோ அதே மாதிரி அங்க செல்லுங்க. உறவினர்கள் போலவே உங்களை அவங்க பழகுவாங்க. நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை பேசுவாங்க. அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். இதுதான் நான் சொன்னது, அதை உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்காங்க. இது புக்ல மீனிங், சொல்லும் பொருளும். அசையி இலைப்பாரி, அசையி
இப்ப மீனிங்ஸ் பார்த்தனா சொல்லும் பொருளும். அசை அப்படின்னா இலைப்பாரி செல்லுங்கள் பகல் பொழுதுல. கடும்புனா சுற்றம், சுற்றத்தோடு போங்க. ஆரினா அருமை, அருமையான அப்படின்னு அர்த்தம். வைரியம் அப்படின்னா கூத்தர்கள், பாடக்கூடிய இசைக்கலைஞர்கள். அப்புறம் இரடி அப்படின்னா திணைச்சோறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இரடினா திணை அப்படின்னு அர்த்தம். அழ்கி தங்கி, இரவு பொழுது தங்குங்கள். நரலும் ஒலிக்கும், அதாவது மூங்கில்கள் ஒன்றாக சேர்ந்து மரம் ஒன்றாக சேரும்போது ஒலி எழுப்பும், அதான் நரலும் அப்படின்னா ஒலிக்கும். படுகர்னா பள்ளம், பள்ளம் பெரிய ஒரு சிறந்த பள்ளத்துல இருக்கு இந்த நாடு, அந்த ஊர். வேவை அப்படின்னா வெந்த அப்படின்னு அர்த்தம், அந்த மாமிசத்தை சொல்றாங்க, வெந்த மாமிசம். பொம்மல்னா சோறு, அப்படி திணைச்சோறு அப்படின்னா இரடி பொம்மல் அப்படின்னா திணைச்சோறு விருந்து வைக்கப்படும், இதுதான் இந்த பொருள். அதுக்கப்புறம் நம்ம வந்து நூல்வெளிக்கு போயிடலாம். ஆற்றுப்படுத்தலாம். ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்தே சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை. இதுதான், அதாவது ஒரு கூத்தன் இசைக்கலைஞன் பரிசு பெற்றுட்டான், சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு எதிரில வரக்கூடிய ஒரு இசைக்கலைஞர் நோக்கி சொல்றான், உனக்கும் வந்துட்டு பரிசு கிடைக்கணும், நல்ல திணைச்சோறு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இடத்துக்கு நீயும் சென்று பரிசு பெற்றுவா அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞருக்கு வழிகாட்டுதல் தான் இந்த ஆற்றுப்படை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நூல்வெளி என்ன நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு புக்ல இருக்கனால கொடுக்குறேன். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எனும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌஷிகனார் பாடிய மலைப்படுகடாம் இது. அவர் என்ன ஊர் அப்படின்னா இரணிய முட்டம் அவருடைய ஊர், பெருங்குன்றூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கார் இந்த பெருங்கௌஷிகனார். இதுதான் இவர் இயற்றிய பாடல் மலைப்படுகடாம். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா புக் பேக் கண்டிப்பா வந்துட்டு பாடநூல் வினாக்கள் பலவுள் தெரிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. குருவினா ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க. சிறுவினா இது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், பாஸ் பண்ணி நீங்களே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிறுவினா ஒன்னையும் வினா கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதும் போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு நெடுவினா கொடுத்திருக்காங்க, அன்றைய ஆற்றுப்படுத்துதலும் இன்றைய வழிகாட்டுதலும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெடுவினாவை கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான், இத படிச்சுக்கோங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நெடுவினா வந்துட்டு கண்டிப்பா கேட்கப்படும். ஓகேவா? சரி, இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். முக்கியமானது என்னன்னா இலக்கண குறிப்பு, நம்ம பகுபத உறுப்பு இலக்கணம் 2 மார்க் கண்டிப்பா வரும். அதனால எல்லாம் நம்ம புக் பேக் அதாவது ஸ்லைட்லயும் கொடுத்துருக்கோம். இசை கிழி சொல்லிசை ஈ அப்படின்னு சொல்லும் போது சொல்லிசை அலைப்படை உங்களுக்கு வந்துட்டு க்ளூ வேர்டே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அலப்படை அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது வந்துட்டு எத்தனை அலப்படை 3 இருக்கு, உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகிறோம், அதாவது அதுல வரக்கூடிய அலப்படைகளை வந்துட்டு 3ஆ பிரிக்கிறோம். இன்னிசை அலப்படை, சொல்லிசை அலைப்படை, அப்படி செய்யுள் விசை, அந்த 3 தான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஆனா இன்னைக்கு நீங்க இதை பாத்துக்கோங்க. அப்படிங்கும் போது சொல்லிசை அலைப்படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளூ வேர்டு தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இப்பெல்லாம். ஏன்னா பருவூக் அப்படின்னா குருவூக்கன் அப்படின்னா என்ன, செய்யுளிசை அலப்படை. இங்க பாருங்க, இதுவும் பாருங்க, இதுக்கும் உங்களுக்கு ஊ அப்படின்னா செய்யுளிசை அலப்படை அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன், ஒரு காஷன், ஒரு க்ளூ வேர்ட் கொடுக்குறேன். ஆனா டீட்டெயிலா வந்துட்டு நம்ம இலக்கணம் பகுதி படிக்கும் போது அடிப்படை தமிழ் போடுறோம் இல்லையா, அதுல நீங்க டீட்டெயிலா கொடுக்குறேன். ஓகேவா? சரி, உங்களுக்கு இதை மட்டும் க்ளூ வேர்டு வச்சுக்கோங்க, டக் டக்குன்னு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் எக்ஸாம் டைம்ல. பகுபத உறுப்பு இலக்கணம். மலைந்து அப்படின்னா மலை பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஊ. மலை அப்படிங்கிறது பகுதி, பொருள் படணும், அதனால பிரிச்சுட்டோம். இத்து அப்படிங்கிறது இந்தானது, அது சந்தி விகாரம். இங்க ஊங்கிறது வினையெச்ச விகுதி, இத்து வந்து இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி கொடுத்திருக்கோம். பகுதி வந்து தெரியும், ஊங்கிறது வினையெச்ச விகுதி. பாருங்க, மலைந்து அப்படிங்கும் போது பாருங்க, போன லாஸ்ட் வீடியோ நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதுல வந்துட்டு நம்ம வினையெச்சம் எச்சம் பத்தி கொடுத்திருந்தோம். அப்ப வினையெச்சம் சொல்லும் போது முடியாம ஒரு வினையை கொண்டு, முதல்ல இருக்கக்கூடியது வந்து முடியாம இருக்கும், அது வினையை கொண்டு முடியக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அதுதான் வந்துட்டு இன்னொன்னு காலம் காட்டும் சொன்னோமா, காலத்தை காட்டக்கூடியது. இப்ப பாருங்க, இறந்த காலத்தை காட்டணும்,
வரக்கூடியது. மறைந்துன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா மலைந்து என்ன நடந்துச்சு, இன்னொரு செயல் என்ன நடந்திருக்கு, அப்ப வந்துட்டு ஒரு பக்கத்துல வினைச்சொல் வரணும். அதனால வினை அப்படின்னு அர்த்தம். இது வந்து வினையச்ச விகுதி. ரெண்டாவது இறந்த காலம், முடிஞ்சதுனால இறந்த கால இடைநிலை. சந்தி, இத்து வந்து சந்தி, இந்தானது விகாரம். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். பொழிந்த, பொழி பிளஸ் இந்து பிளஸ் அதே தான் உங்களுக்கு ரெண்டும் ஒரே மாடல் தான் கொடுத்திருக்கேன். பகுதி வந்து பொழி, பொழினா மழை பொழிகிறது. லாஸ்ட்ல விகுதி கொடுத்துட்டோம். இறந்த இப்ப பாருங்க இடையில இது இடைநிலை. இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது சந்தி. இப்ப பொழி அப்படிங்கிறது பகுதி வந்துட்டோம். அப்படிங்கிறது பெயரச்சு விகுதி. இங்க பாருங்க வினையச்ச விகுதி, இது பெயரச்ச விகுதி. ஏன் பெயரச்ச விகுதி அப்படின்னா அன்னைக்கு சொல்லியிருக்க க்ளூ வேர்ட் சொல்லியிருக்க ஒரு விதியிலேயே வந்திருக்கும். பெயரச்சம் அப்படின்னா இத்து பிளஸ் கடைசியில பிரிக்கும் போது அந்த ஒளி வந்துச்சுன்னா அது பெயரச்சம். அடுத்தது பக்கத்துல ஏதாவது ஒரு நவுன் பெயர்ச்சொல் வரணும், அப்படி வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி. இங்க எதுவும் கொடுக்கல உங்களுக்கு, ஆனா நீங்க பார்க்கணும் இறுதி எழுத்த பார்க்கும்போது இத்து பிளஸ் அப்படின்னு பிரிச்சா அவங்களுக்கு பெயரச்சம். இங்க ஊ வரும், இத்து பிளஸ் ஊ அப்படிலாம் இத்து பிளஸ் இ அது ரெண்டு வந்துச்சுன்னா வினையச்சம். இது உங்களுக்கு க்ளூ வேர்டா அவங்க கொடுத்துட்டு இருக்கேன். இலக்கணம் தெரியாதவங்களுக்கும் ஈஸியா நம்ம எழுதிடலாம். அதுக்காக தான் வினையச்சத்துக்கும் பெயரச்சுக்கும் உள்ள வேறுபாடு. ஊ இ அப்படி முடியும் வினையச்சம். பெயரச்சம்னா அப்படின்ற பிரிக்கும் போது இறுதி எழுத்த ஆன் முடியும். பொழிந்த அப்படின்னு முடிஞ்சதுனால இறந்த கால இடைநிலை. சந்தி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். இத்தானது விகாரம். ஓகேவா? இது ரெண்டு தான் விகுதி. இலக்கணம் சொல்லிட்டோம். இலக்கண குறிப்பு ஏன் டீட்டெயில் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு எழுதணும் ஈஸியா இருக்கிறதுக்காக க்ளூவோட உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். டீட்டெயிலா வந்துட்டு அவங்க ஃபவுண்டேஷன், நம்ம அடிப்படை தமிழ் இருக்கு இல்லையா, பேசிக், அதுல கொடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இலக்கணமும் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரிவிஷன், அதாவது மீள் பார்வை. ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பா நம்ம பார்த்தாச்சு. நுழையும் முன் பார்த்திருக்கோம். உயிரோட்டமான எல்லா படங்களும் உயிரோட்டம் தான் இருந்துச்சு. அப்புறம் விளக்கங்கள், டெஃபினிஷன், நூல்வெளி, வினா விடை கொடுத்திருக்கேன். இலக்கணம் எல்லாருமே இன்னைக்கு கொடுத்தாச்சு. ஓவரால் இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். சரி, நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய்.